80 150 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் பாத்தீங்கன்னா ஆமை. இந்த ஆமையை பத்தி சில சிறப்பான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆமை இனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு உயிரினம். இது பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வாழ்நாள் முடியறக்குள்ள அது நினைக்கிற எல்லா இடத்துல, அதாவது இந்த உலகத்தையே சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப கன்னியாகுமரியில் இருக்கிற ஆமை வந்து கலிபோர்னியா போகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இங்கிருந்து கலிபோர்னியா போறது கிளம்பிரும் அப்படின்னா இங்கிருந்து நீந்திக்கிட்டே போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கடல் ஓட்டம் நீரோட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அதோட உடலை அமைச்சுக்கிட்டு அப்படியே நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரியே போகுமா. ஒருவேளை அந்த இடம் நீரோட்டம் வேற மாதிரி மாறி போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற நீரோட்டத்தை கூட ஜாயின் ஆகி கலிபோர்னியா நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 45 நாளுக்கு முன்னாடி அதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா 45 நாள் முடியறக்குள்ள எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆமை தன்னோட வாழ்நாள்ல வாட்டி எங்க முட்டையிடுதோ அதே இடத்துல தான் தன்னோட வாழ்நாள் முழுக்க முட்டையிடும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அந்த சமயத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அதே இடத்துல தான் முட்டையிடும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இந்த ஆமையை பத்தி இன்னும் சிறப்பான விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.